هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டும். அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் நம்முடைய நாயகமும் தலைவருமாகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய உடல் பொருள் உயிர் ஆவியன எல்லா வகையிலும் உழைப்புகள் செய்த முன்னோர்கள் மீதும் என் மீதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மீதும் உண்டாவதாக என்று துஆ செய்த வண்ணம் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானும் இஸ்திகாமத்தும் நம்பிக்கையும் நிலை குலையாமையும் என்கிற தலைப்பின் கீழ் வஹதத்தே இஸ்லாமி ஹிந்து தேசியம் தழுவிய தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. இது 1445 ஹிஜ்ரி வருடம் துல்ஹஜ் மாதம் 1ஆம் நாள் முதல் 8ஆம் நான்கு வரை இந்த 8 நாட்கள் 2024 வருடம் ஜூன் மாதம் இந்த பிரச்சாரத்தை இது மேற்கொண்டு வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் வாழக்கூடிய மக்களில் குறிப்பாக முஸ்லிம்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள், அவர்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகள், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வருகின்றார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு பல மக்கள், பல அறிவுஜீவிகள், பல்வேறு தரப்பினர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பிற்கும் பல்வேறு விதமான கருத்துக்களை, பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை வழங்கி கொண்டு வருகின்றார்கள். நாம் இதை நம்முடைய இறைநம்பிக்கையினுடைய பார்வையோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய அடிப்படை நம்பிக்கைகளான குர்ஆனும் ஹதீஸும் என்கிற அந்த ஒரு அடிப்படையில் நாம் தேடினோம் என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரே வரியில் இதற்கான பதிலை தருகின்றான். அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சாரம், இந்த தொடர் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அன்பு சகோதரர்களே, ஈமானும் இஸ்திகாமத்தும். ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்வை, அவனை பற்றி எந்தெந்த பெயர்களிலெல்லாம், எப்படிப்பட்ட தன்மைகளை பற்றியெல்லாம் தன்னை பற்றி அல்லாஹ் சொல்கின்றானோ அவ்வாறே அல்லாஹ்வை நாம் நம்புவது. அல்லாஹ்வை நம்புவது என்று சொன்னால் இக்ராரு பில் லிசான், வாயளவில் அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையை நாம் மொழிவது. தஸ்தீகும் பில் கல்ப், மனதளவில் அதை உண்மைப்படுத்துவது, நம்பிக்கை கொள்வது. இது இரண்டும் தான் ஈமான் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த ஈமானை எந்த அளவிற்கு நாம் உள்வாங்கி அதை ஆழமாக நாம் உறுதியாக அதை பற்றி கொள்கின்றோமோ அதற்கு பேர் இஸ்திகாமத் என்று சொல்கின்றோம், அல்ல அதற்கு பேர் யக்கீன் என்று சொல்கின்றோம். நாம் அல்லாஹ்வை வாயளவில் அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், மனதளவில் அதை நம்புகின்றோம். ஆனால் நம்மிடம் அந்த இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய உறுதியான நிலை குலையாமை என்று சொல்லக்கூடிய அந்த யக்கீன் என்று சொல்வார்கள், அந்த உறுதியான நம்பிக்கை, அது நம் உள்ளத்தில் நாம் வர வேண்டும். அதுதான் நம்முடைய அத்தனை விதமான இயக்கங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு மருந்தாக, ஊக்கமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, குர்ஆனுடைய ஹதீஸை நாம் கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய, நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய
எவ்வளவோ பிரச்சனைகள், தனிப்பட்ட அளவில் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த, அதாவது கடனாக இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய வருமானம் பற்றாக்குறையாக இருக்கட்டும், சம்பளம் பத்தல, வருமானம் குறைவாக இருக்கிறது, அல்லது நண்பர்களுடைய ஏமாற்றுதல், அல்லது உறவுகளுடைய புறக்கணிப்பு, இது மாதிரி ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகளை அவங்க சந்தித்திருக்கின்றார்கள். இது தனிப்பட்ட ரீதியாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான், வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள். இதற்கும் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரே தீர்வு தான். அல்லது ஒரு இஸ்திமாயத் என்று சொல்லக்கூடிய, நாம் ஒரு சமுதாய அளவில் நாம் ஒரு கூட்டாக இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமுதாய அளவில் பார்க்கும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட பெயர் ஒரு அடையாளமாக இஸ்லாமும் முஸ்லீமும் இருக்கலாம். ஆனால் அது என்னுடைய வீட்டிலும் என்னுடைய இது ஒன்றே இருக்கலாம். ஆனால் பப்ளிக்கில், அதாவது பொது இடத்தில் நான் ஒரு தவறு செய்கிறேன்னு சொன்னால் அது இந்த அப்துல் ரஹ்மான், அப்துல்லா என்கிற தனி மனிதனுடைய தவறாக பார்க்கப்படுவதில்லை. அது நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு பாதிப்பாக, சமுதாயத்திற்கு ஏற்பட்ட ஒரு இழுக்காக, சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய கேவலமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒரு முஸ்லீம் ஒரு தவறு திருட்டு செய்கிறான், ஒரு முஸ்லீம் ஒரு தவறான காரியம் செய்கிறான்னு சொன்னால் அங்கே அவனுடைய மார்க்கம் தவறாக பார்க்கப்படுகிறது. அதே போல நாம் ஒரு நல்லது செய்தாலும் அது தனிப்பட்ட அந்த அப்துல் ரஹ்மான், அப்துல்லாவுடைய ஒரு நன்மையான செயலாக இந்த சமுதாயம் பார்ப்பதில்லை, இந்த மக்கள் பார்ப்பதில்லை. அவர்கள் இந்த நன்மையான செயலை அவர்களுடைய மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசுவதையும் பார்க்கின்றோம். நீங்கள்லாம் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, எந்த ஜமாத் மக்களும் போராட்டம் பண்ணினாலும் முஸ்லீம்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், முஸ்லீம்கள் பேரணி நடத்தினார்கள், முஸ்லீம்கள் சிறப்பு வழிபாடுகள் நடத்தினார்கள், இப்படி தான் நீங்கள் பார்க்க முடியும். வேறு எந்த சமுதாயத்திற்கும் இப்படிப்பட்ட பொது அடையாள சொல் என்பது கிடையாது. அப்போ நம்முடைய பலகீனமும் பலமும் நம்முடைய ஈமானாக, நம்முடைய இஸ்லாமாக இருக்கிறது. இதை நாம் எப்படி சரியாக பயன்படுத்த போகிறோம்? நம்ம சமுதாய அளவில் நாம் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கின்றோம். தனிப்பட்ட வாழ்வியல் பிரச்சனைகள் போல சமுதாய அளவிலும் நாம் ஒதுக்கப்படுகின்றோம், புறக்கணிக்கப்படுகின்றோம். அரசு எந்திரங்களால், அரசு அதிகாரிகளால், அதிகாரங்களால் நாம் தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றோம். இப்படி ஏராளமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம். ஏராளமான அவப்பெயர்களை சுமக்க வேண்டியதாக இருக்கின்றது. இவை அனைத்திற்கும் எது தீர்வாக இருக்க முடியும்? எங்கே நாம் இதற்கான மருந்தை, விடையை, தீர்வை எங்கு நாம் தேட முடியும்? நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரே வரியில் சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னதி அல்லதி குன்தும் துஅதூன். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யார் ஒருவர் அல்லது எவர்கள் தங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறி சும்மஸ்தகாமு, அதில் உறுதி குலையாமல், நிலை குலையாமல், உறுதிப்பாடோடு நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள், அவர்களுக்காக இறங்குகிறார்கள், அவர்களிடம் வருகிறார்கள், அவர்களிடம் சொல்கின்றார்கள், அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று அந்த மலக்குமார்கள் சிறப்பு தூதர்களாக வந்து யார் இப்படிப்பட்ட ஈமானை, இஸ்திகாமத்தை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களிடம் வந்து சொல்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, அச்சமும் கவலையும், இந்த இரண்டு தான் நம்மை வாட்டி வதைக்கின்றது. நம்ம எங்கே புறக்கணிக்கப்படுவோமோ, நம்ம எங்கே கேவலத்துக்குள்ளாக்கப்படுவோமோ, எங்கே நம்ம ஏமாற்றப்பட்டு விடுவோமோ, எங்கே நாம் துரோகத்துக்குள்ளாக்கப்படுவோமோ, எங்கே நமக்கு தோல்வி ஏற்பட்டு விடுமோ, எங்கே நமக்கு நஷ்டம் வந்து விடுமோ,
எங்கே நமக்கு இழப்பு வந்து விடுமோ, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய சொந்த பந்த வாழ்க்கையில், நம்முடைய பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கையில், நாம் இந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு சமுதாயமாக ஒரு கூட்டு வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களில் இப்படிப்பட்ட ஒரு அச்சமும் கவலையும் நம்மை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கின்றது. இது நமக்கு மட்டுமல்ல, ஏனைய சமுதாயங்களுக்கும் இப்படிப்பட்டது இருக்கின்றது. ஏனைய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், வரும், அது இயல்பு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு உண்மையான ஒரு நேர்வழி என்பது இல்லை. ஆனால் நமக்கு தரப்பட்டு இருக்கின்றது, வழங்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நேர்வழியின் மூலமாக நமக்கு தரக்கூடிய, நாம் பெறக்கூடிய வழிகாட்டுதல்கள் தான், நீங்கள் ஈமானோடும் இஸ்திகாமத்தோடும் இருங்கள். இந்த ஈமானும் இஸ்திகாமத்தோடும் நீங்கள் இருந்தீர்கள் சொன்னால், நீங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். அந்த எல்லா விதமான பிரச்சனைக்கும் அடிப்படை விஷயம் என்ன? அச்சம் கவலை, பயம் கவலை. இந்த பயமும் கவலையும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விட்டோம் என்று சொன்னால், பிறகு அவனுக்கு என்ன அவன் வாழ்க்கை எவ்வளவு சுபிட்சமாக மாறிவிடும். எதை பற்றியும் கவலைப்படாதவனா ஒருவன் இருக்கிற பொழுது, அவன் யாருக்கும் அஞ்சாவதான ஒருவன் இருக்கும் பொழுது, அல்லாவை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாவதான இருக்கும் பொழுது, அல்லாவை தவிர வேறு யாருக்கும் தண்டனையிலிருந்து கவலைப்படாதவனாக ஒருவன் இருக்கும் பொழுது, அவன் எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும்? பத்தும் பத்தாத வாழ்க்கையை வாழலாம், பற்றாக்குறை வாழ்க்கையை வாழலாம், இழந்த வாழ்க்கையை வாழலாம். ஆனால் அச்சமும் கவலையும் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கு ஈமானும் இஸ்திகாமத்தும் தேவை. ஈமானும் இஸ்திகாமத்தும் என்பது எப்படிப்பட்டன்னு சொன்னால், நம்முடைய அச்சத்தையும் நம்முடைய கவலையும் அடித்து நொறுக்கி சாவுமணி அடித்து விடுகிறது. நம் உள்ளத்திலிருந்து அச்சத்தையும் கவலையும் பிடித்து எய்ந்து வெளியே தூக்கி விடுகிறது. இதுதாங்க வேணும். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், கொரோனா காலத்தில் எப்படி நம்முடைய மக்கள் இருந்தார்கள், எப்படிப்பட்ட அச்சத்திலோடு வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட ஒரு கவலையோடு வாழ்ந்தார்கள். ஆனால் நீங்கள் பார்க்க முடியும், உண்மையான மூமின்களாக இருந்தவர்கள் அந்த கொரோனா காலத்தில் எந்த விதமான கவலையும் இல்லாமல், எந்த விதமான அச்சமும் இல்லாமல் வாழ்ந்ததை நீங்கள் பார்த்திருக்க முடியும். எதுவானா அல்லாஹ் நாடியை தவிர வேறு இவர் என்றும் எங்களை அணுகாது என்று சொன்னவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தைரியமாக நோயாளிகளை தொட்டார்கள், தைரியமாக எல்லா விதமான வேலைகளை செய்தார்கள். ஆக அச்சமும் கவலையும் மனிதனை வாட்டி வைக்கக்கூடிய கடுமையான கிருமிகள். இந்த அச்சமும் கவலையும் இந்த ஈமானும் இஸ்திகாமத்தும் என்ன செய்கிறது? அப்படியே பிடித்து எய்ந்து வெளியே வீசி விடுகிறது. இதுதான் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு நேரிய வழிகாட்டுதல், உண்மையான வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டின் அடிப்படையில் நாம் நம்முடைய ஈமானையும் இஸ்திகாமத்தையும் உறுதியாக ஆழமாக நம் உள்ளத்தில் பதிய வைத்து விட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் நாம் வெளியே வர முடியும். தைரியம், அதாவது இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க, எவ்வளோ பெரிய 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 கம்பெனிகளுடைய முதலாளிகளாக இருக்கட்டும், அல்லது பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், பல பேர் 100 பேர்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவங்க என்னதான் வெளியில் தங்களுக்கு மத்தியில் பெரிய விதமான ஒரு அறிவுரைகளையும் பல்வேறு விதமான சாதனையை நிகழ்த்தி பேசுவதாக இருந்தாலும், உள்ளத்தில் அச்சமும் கவலையும் அவர் உள்ளத்தில் குடிக்கொண்டே இருக்கும். ஏன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையினுடைய அடிப்படையே அச்சமும் கவலை தான். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து நமக்கு என்ன நடக்குமா நடக்காதா, இது நம்ம முடியுமா முடியாதா, இது நிரந்தரம் இல்லையா. ஆனால் நமக்கு மறுமைங்கிற ஒரு நம்பிக்கையும், எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் நமக்கு நாடியதை தவிர வேறு எதுவும் நடக்காது என்பதும், நமக்கான ரிஸ்க் நமக்கு வந்து சேரும் என்பதும் நாம் நம்புவதால் தான் நம்மால் ஓரளவுக்கு ஒரு தைரியமாக இருக்க முடிகிறது. ஆக சிறந்த மோட்டிவேஷன், சிறந்த மோட்டிவாக, சிறந்த ஊக்க மருந்தாக நம்ம வாழ்க்கையினுடைய அத்தனை பிரச்சனைகளும் நம்மை காத்து நிற்கக்கூடிய ஒரு ஆயுதமாகத்தான் இந்த ஈமானும் இஸ்திகாமத்தும் இருக்கிறது. இதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் நீங்கள் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளுங்கள். இதன் மூலம் நாம் இந்த இஸ்திகாமத்தை ஈமானினுடைய பெறுவதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையினுடைய எல்லா விதமான தொல்லைகளிலிருந்தும் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் அதை எதிர்கொண்டு நாம் வாழ முடியும், நன்மையை சம்பாதிக்க முடியும்.
அது எதிரிகளுடைய வடிவில் வந்தாலும் சரி, அல்லது நம்முடைய ஷைத்தானுடைய தனிமனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, தாக்குதல் தான் சரி, எல்லாத்திலும் காப்பாற்றி நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரே ஆயுதமாக இந்த ஈமானும் இஸ்திகாமும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். கடைசியாக ஒரே ஒரு வசனம் சூரத்துல் கஹஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி, யார் ஒருவர் தன்னுடைய இறைவனை சந்திக்க போகிறோம் என்று நம்பிக்கை வைக்கிறாரோ, ஆதரவு வைக்கின்றாரோ, ஆசைப்படுகின்றாரோ, ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர் நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கட்டும். யாருடைய பாராட்டுதலையோ, யாருடைய அங்கீகாரத்தையோ, யாருடைய புகழுக்காகவோ நீங்கள் யாருக்காகவும் காத்திருக்காதீர்கள். யாரும் உங்களை கண்டுகொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு அதற்கான சன்மானம் உலகத்தில் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. நீங்கள் மூமின்களா இருக்கிறீர்கள் சொன்னால், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள் சொன்னால், அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக, ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் சொன்னால், நீங்கள் யாருக்காகவும் உங்களுடைய நன்மையான காரியங்களை நிறுத்தி கொள்ளாதீர்கள். இல்லை, எந்த விஷயத்திற்காகவும், எந்த இழப்பிற்காகவும், எந்த நஷ்டத்திற்காகவும், எந்த தொல்லைகளுக்காகவும், எந்த புறக்கணிப்பிற்காகவும், எந்த அங்கீகாரத்திற்கு ஏக்கத்திற்காகவும் நீங்கள் உங்களுடைய நன்மையான காரியங்களை, நல்ல செயல்களை விட்டு விடாதீர்கள். ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, நம்ம இது செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்துட்டு அதே கூடவே வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வை இணை வைக்காமல் அவனை முழுக்க ஏகத்துவனாக ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய அதில் ஈமானோடும் இஸ்திகாமத்தோடும் நாம் இருந்து கொண்டு நன்மையான அமல்களை செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறது, நாளை மறுமையிலும் நமக்கு இருக்கிறது. ஆக இந்த ஈமானையும் இஸ்திகாமத்தையும் இந்த தொடர் பிரச்சாரத்தின் வாயிலாக இந்த உம்மத் தைரியம் பெறுவதற்கும், இந்த உம்மத் விழிப்புணர்வு பெறுவதற்கும், இந்த உம்மத் வெற்றி பெறுவதற்கும், இந்த உம்மத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்தாகவும் இந்த ஈமானும் இஸ்திகாமத்தும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த அடிப்படையில் நம்முடைய ஈமானை வளர்த்தெடுத்து, நம் ஈமானை பாதுகாத்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்கிற ஆவலோடு இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக, நன்மையான அமல்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று துஆ செய்து கொண்டே நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். வஸல்லல்லாஹு அலா நபி வ அலா ஆலிஹி வ பாரிக் வஸல்லிம் அலைஹி வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزل